இன்னைக்கு பஹ்ரைன்ல இருக்கிற ஒரு கோல்டு ஸ்கீம் பத்தி பார்க்கலாமா? எல்லாருக்கும் சேலரி இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லையோ, விலைவாசி அதிகமா போயிட்டு இருக்கு. முக்கியமா கோல்டு ரேட் பீக்ல போயிட்டு இருக்கு. எங்க அப்பா பஹ்ரைன்ல ஜுவல்லரி ஷாப்ல ஒரு கோல்டு ஸ்கீம்ல ஜாயின் பண்ணியிருந்தாரு. 12 மந்த்ஸ் முடிஞ்சு நாங்க கோல்டு வாங்குறப்போ என்ன ஆயிடுச்சு, அன்னைக்கு ரேட் தான் நீங்க கோல்டு எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. மந்த்லி 50 பிடி பே பண்ணுவாரு. 12 மந்த்ஸ்க்கு 600 பிடி ஆச்சு. 600 பிடிக்கு நாங்க லாஸ் தான் ஆச்சு நாங்க அந்த ஸ்கீம்ல. நான் இப்போ ஜாயின் பண்ணியிருக்க கோல்டு ஸ்கீம் பாத்தீங்கன்னா மணாமாலா இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணா டெம்பிள் ஆப்போசிட்ல இருக்க கோல்டு பார்க் ஜுவல்லரி ஷாப்ல தான் நான் ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் இங்கே கோல்டு ஸ்கீம் ஜாயின் பண்ணி 2 மந்த்ஸ் ஆகுது. இன்னைக்கு நான் பேமெண்ட் பண்ணுறதுக்காக வந்தேன், மந்த்லி பேமெண்ட். இந்த ஷாப்பில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பே பண்ணுறீங்களோ அந்த ரேட்டுக்கு கோல்டு புக் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இன்னைக்கு கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா பர் கிராம் 55 பிடி. நான் 55 பிடி பே பண்ணும்போது எனக்கு இந்த மந்த்தில் 1 கிராம் கோல்டு புக் ஆகிடும். அண்ட் ஆல்சோ 12th மந்த்தில் நீங்கள் பேமெண்ட்டே பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் மந்த் நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். நீங்கள் மந்த்லி பேமெண்ட் பண்ணி முடிச்சோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு பில் கொடுத்துருவாங்க. இதை வச்சு தான் நீங்கள் 12th மந்த்தில் கோல்டு வாங்க முடியும்.